இஸ்ரேல் ஈரானை தாக்க, ஈரானும் பதிலுக்கு தாக்க நிலைமை ரொம்ப சீரியஸாக மாறியுள்ளது. இப்படி ஒரு போர் பதற்ற சூழலுக்கு நடுவே இஸ்ரேல் வெளியிட்ட மேப் புது சர்ச்சையை கிளப்பிவிட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இந்தியாவிடம் இஸ்ரேல் மன்னிப்பும் கோரியுள்ளது. அப்படி என்ன நடந்தது என்பதை விளக்குகிறது இந்த பதிவு. இஸ்ரேல் ஈரான் இடையே கடும் மோதல் வெடித்து ஏறக்குறைய போராக மாறும் சூழல் உருவாகியுள்ளது. இந்த பரபரப்புக்கு நடுவேதான் ஈரானின் ஏவுகணை எவ்வளவு தூரம் சென்று தாக்கும் என்பதை பற்றி விளக்கும் மேப் ஒன்றை இஸ்ரேல் பயன்படுத்தியிருக்கிறது. அதில் ஈரான் மொத்த உலகத்துக்கும் அச்சுறுத்தலாக இருக்கிறது. இஸ்ரேல் இன்னும் தனது இலக்கை அடையவில்லை. இது ஆரம்பம்தான். எங்களுக்கு வேறு வழியில்லை, பதிலடி கொடுக்க மட்டுமே வழி இருக்கிறது என தெரிவித்திருந்தது. இந்த பதிவில் இடம்பெற்றிருந்த மேப் தான் தற்போது வெடித்திருக்கும் சர்ச்சைக்கு காரணம். ஏனெனில் அதில் இந்தியாவுக்கு சொந்தமான ஜம்மு காஷ்மீர் பாகிஸ்தானுக்கு சொந்தம் என்பது போலவும், வடகிழக்கு மாநிலங்கள் நேபாள நாட்டுக்கு சொந்தம் என்பது போலவும் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலின் இந்த செயலுக்கு இந்தியா தரப்பில் சரமாரியாக எதிர்ப்பு கிளம்பியது. தொடர்ந்து இந்த கடும் எதிர்ப்பு இஸ்ரேலின் காதுகளை எட்டியது. இந்நிலையில் இஸ்ரேல் ராணுவம் இதற்காக மன்னிப்பு கோரியிருக்கிறது. அதில் இந்த மேப் மண்டலங்களை குறிக்கும் வகையில் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் நாடுகளின் சர்வதேச எல்லைகளை துல்லியமாக காட்ட தவறிவிட்டோம். இந்த மேப்பால் ஏற்பட்ட தவறுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறோம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது.